மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் மிக சிறந்த அற்புதமான யோக பலன்களா தான் கண்டிப்பான முறையில யோக பலன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களோட யோக ஸ்தானமான கடக ராசிக்கு வந்துட்டாரு. ஸோ கடக ராசிக்கு வந்தாச்சு. ஜூன் 2ஆம் தேதி வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனா இருக்கும் பட்சத்தில யோக ஸ்தானத்துக்கு வர்றது, நீங்க உங்களுக்கான பல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதுக்கான முதல் அடையாளம். அது மட்டும் இல்லாம அந்த யோக ஸ்தானமான கடக ராசி குருவுடைய உச்ச வீடு. உங்க ராசிநாதன் முழு பலம் பெறக்கூடிய வீடு. ஸோ ராசிநாதன் முழு பலம் பெறாரு அப்படின்னா, நீங்களே வந்து ஒ உங்களுக்கே நீங்க பலம் பெறதா அர்த்தம். அது உங்களுக்கே ஒரு யான பலம் கூடுன மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்ப குடுக்கக்கூடிய நிலையில தான் இந்த மாத துவக்கமே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில ரொம்ப யோகமான காலமா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இருக்கப்போது. இந்த மாதம் மட்டும் இல்ல. இது ஜூன் மாதத்துக்கான பலனா இருந்தா கூட, ஜூன் மாதத்தில இந்த ஒரு சிறப்பு நடந்திருக்கு. அதாவது உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெற்றிருக்கிறாரு. கடக ராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச பலம் பெற்று நிற்கிறாரு. இந்த நிலை வந்து உங்களுக்கு ஆண்டு முழுதும் தொடரும். இந்த ஆண்டுல குடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குடுக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கா, எதிர்காலத்துக்கு முழுமைக்கா வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்க ராசியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ராசியிலேயே இருந்து ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. சனி இருக்காரு. யோக பலன்லாம் சொல்றாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பான முறையில இருந்தாலும் கூட சனி வந்து உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில் நட்பு தான். உங்களுடைய மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூட இருக்கு. சனியுடைய நட்சத்திரம் இருக்கு, புதனுடைய நட்சத்திரம் இருக்கு, குருவுடைய நட்சத்திரம், உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரமும் இருக்கு. இதுல 2 நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப ஃபேவரான நட்சத்திரங்கள். ஒண்ணு வந்து பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில குரு பயணிக்கக்கூடிய காலமும், அதுக்கு அடுத்ததா அ உத்திரட்டாதி சனி பகவானோட அவர் சுய நட்சத்திரத்தில பயணிக்கக்கூடிய காலமும், அதுக்கு அடுத்ததா புதனுடைய நேரமே வந்து உங்களுக்கு சிறப்பாவே ரேவதி நட்சத்திரம். அதுவுமே ரொம்ப சிறப்பாவே இருக்கும். புதனும் உங்க ராசிநாதனுக்கு இணைவு பெற்று நல்ல ஒரு நிலையில தொடரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால, இந்த உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரமும், அந்த நட்சத்திர அதிபதிகளும் உங்களுக்கு வந்து ஸ்தான அடிப்படையில் நல்ல யோக பலன்கள குடுக்கிறதுனால, இந்த அடுத்தடுத்து வர காலங்கள் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். இந்த ஜென்ம சனி தொந்தரவு பண்ணாது. அத நினைச்சு நீங்க வருத்தமும் பட வேண்டாம்.